இணையதளத்தை பயன்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஐதராபாத் போலீசார் பிடித்துள்ளனர். ஒரு எஸ்கார்ட் நிறுவனம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த விபச்சார கும்பலை ஐதராபாத் போலீசார் பிடித்துள்ளனர். இது தொடர்பாக பன்னாட்டு வங்கியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 2 விபச்சார அழகிகள் 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதளத்தில் இது தொடர்பாக பொய்யான புகைப்படத்துடன் விளம்பரம் வெளியிடப்படுகிறது. விருப்பமுள்ளோர் இதில் பதிவு செய்து தகவல் தருவதற்கும் இணையதளத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு 3000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை விபச்சார கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கும்பலிடம் இருந்து ஏராளமான கிரெடிட் கார்டுகள் மற்றும் டெபிட் கார்டுகள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மூளையாக செயல்பட்டு வந்த பன்னாட்டு நிறுவன வங்கி ஊழியர் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 ஆண்டுகளாக இத்தொழிலில் அவர் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சினிமா துறையில் உள்ள சிலரை மயக்கி அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இந்த ஹைடெக் விபச்சாரம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.